மீண்டும் இடிமுழக்கத்தின் செய்தியோடாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. இன்றைய நாளும் கூட நான் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். இன்று 19ஆம் நாள் ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாளின் செய்தியாக, அதாவது இந்த ஊழல் மோசடி விசாரணைகளின் முக்கிய சாட்சிகளின் தொடர் மரணம் தொடர்பிலே எதிர்க்கட்சியை அரசாங்கம் எச்சரித்திருக்கின்றது. எதிர்க்கட்சியின் பல உறுப்பினர்கள் பிணையில் வெளியில் உள்ளார்கள். பலர் வெகு விரைவில் சிறை செல்வார்கள். இன்னும் எத்தனை பேர் உயிரை மாய்த்துக் கொள்வார்கள் என்று தெரியவில்லை என விவசாயத்துறை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். கொழும்பிலே நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பொழுதுதான் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். சர்ச்சைக்குரிய வழக்குகள் மற்றும் ஊழல் மோசடியுடன் தொடர்புடைய சாட்சிகள் மர்மமான முறையில் உயிரிழப்பது கவலைக்கு உரியது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். ஏர்பஸ் கொள்வனவு விவகாரம் தொடர்பிலேயே ஸ்ரீலங்காவின் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் கபில சந்திரசேன இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு சத்திய கடதாசி ஊடாக பல விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஏர்பஸ் கொள்வனவு மோசடியில் தான் அப்போதைய ஜனாதிபதிக்கு தங்காலை கார்டன் இல்லத்தில் வைத்து இளஞ்ச தொகையை வழங்கியதாகவும் பிஜங்கர ஜெயரத்னவுக்கும் இளஞ்சம் வழங்கியதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். இதன் பின்னர் அவர் மர்மமான முறையிலே உயிரிழந்திருக்கின்றார். தற்போது முன்னாள் காவல்துறை அதிபர் சிடி விக்ரமரத்ன மர்மமான முறையிலே உயிரிழந்திருக்கிறார். இந்த மரணம் தொடர்பில் முறையான விசாரணைகள் இடம்பெறுகின்றன. கடந்த கால படுகொலைகள் மற்றும் ஊழல் மோசடிகள் தொடர்பில் விரிவான விசாரணைகள் இடம்பெறுகின்ற நிலையில் அதனுடன் தொடர்புடைய பலர் அச்சமடைந்திருக்கின்றார்கள். எதிர்க்கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் தற்போது பிணையில் வெளியிலே உள்ளார்கள். வெகு விரைவிலே சிறை செல்வார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ராஜபக்ச குடும்பத்தின் சகலருக்கும் வழக்குகள் உள்ளன. அனைவரும் வரிசையாக வழக்கு விசாரணைகளுக்கு செல்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த ஊழல் மோசடி விசாரணைகள் தொடர்பிலே இவ்வாறு பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. விசாரணைகள் ஒரு பக்கத்திலே நடைபெற்று கொண்டிருக்கு, இன்னொரு பக்கத்திலே அனுர அரசாங்கம் ஏன் இன்னும் இழுத்தடிக்கிறது என்ற விடயங்கள் கூட இங்கே இருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க, சங்கானையிலே மர்மமான மரணம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. துர்நாற்றம் வீசிய பின்னர் தான் அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த வெளிநாடுகள் போன்றும் இங்கும் நடக்கின்ற ஒரு தொன்பியல் சம்பவமாக அது இருக்கின்றது. வெளிநாடுகளில் தான் தனித்து இருந்து அவர்கள் இறந்து நீண்ட காலத்துக்கு பின்னர் அறிந்ததாக எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இங்கு இப்பொழுது நாங்கள் இந்த விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அண்மையிலும் கூட சுவிஸிலிருந்து வந்த ஒருவர் இவ்வாறு கொள்ளையர்களால் அவரின் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டு கொலை செய்து கிட்டத்தட்ட 3 நாட்கள் பின்னர் அறியக்கூடியதாக கிடைத்திருந்தது. அதுபோன்ற ஒரு நிகழ்வுதான் மானிப்பாயிலே நடைபெற்றிருக்கிறது. யாழ் மானிப்பாய் காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட சங்கானை பகுதியில் உள்ள வீடு ஒன்றிலிருந்து இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. குறித்த பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றில் இருந்து துர்நாற்றம் வீசியதாக அப்பகுதி மக்கள் மற்றும் கிராம உத்தியோகத்தர் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியிருக்கின்றார்கள். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற மானிப்பாய் காவல்துறையினர் பூட்டப்பட்டிருந்த வீட்டின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்து சோதனையை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இதன்போது 1997ஆம் ஆண்டு பிறந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்த நிலையிலே சடலமாக காணப்பட்டிருக்கின்றார். சடலத்துக்கு அருகில் பியர் போத்திலும் ஊசி செலுத்த பயன்படுத்தப்படும் சிரிஞ்சும் காணப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். உயிரிழந்தவரின் சடலம் மேலதிக விசாரணைகள் மற்றும் பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆரம்ப கட்ட விசாரணைகளில் அவர் சுமார் 3 நாட்களுக்கு முன்னரே உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் உயிரிழந்தவரின் உறவினர்கள் வெளிநாடுகளில் வசித்து வருவதாகவும் அவர் சங்கானையில் தனியாகவே வசித்து வந்ததாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றார்கள். உண்மையில் இந்த தனிமை மிக பெரும் கொடுமை என்று சொல்வார்கள். அதே போன்ற ஒரு நிலைதான் இங்கே ஏற்பட்டிருப்பதாக நான்
நம்புகிறேன். தனிமையில் இருந்த ஒரு இளைஞன் இவ்வாறு மர்மமான முறையில் இறந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. மேலும் சஜித்தின் அலுவலகத்துக்கு செல்ல உள்ளார் ரணில். அதிலே நாமல் ராஜபக்சவும் இணையலாம் என்ற வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் அரசின் முயற்சி தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் நிலைப்பாட்டை ஒருங்கிணைக்கும் நோக்கில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் நடைபெறவுள்ள கலந்துரையாடலில் முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்க பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் வியாழக்கிழமை கொழும்பு ஸ்ரீமத் மார்க்கஸ் பெர்னாண்டோ மாவட்டத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்திலே தான் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்திலே நாமல் ராஜபக்சவும் பங்கேற்கலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சஜித் பிரேமதாச எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் அவரது அலுவலகத்திற்கு ரணில் விக்ரமசிங்க வருகை தரும் முதல் சந்தர்ப்பம் இதுவென்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிபதிகளின் ஓய்வு வயதை அதிகரிக்கும் அரசின் முயற்சிக்கு எதிராக அனைத்து எதிர்க்கட்சிகளின் ஒருமித்த நிலைப்பாட்டை உருவாக்கும் வகையில் இந்த கூட்டத்தை நடத்துமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். இது தொடர்பாக நாமல் ராஜபக்ச தனிப்பட்ட முறையிலும் எதிர்க்கட்சி தலைவரை தொடர்பு கொண்டு கலந்துரையாடலை விரைவில் நடத்துமாறும் வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தான் யாழப்பகுதியில் இருப்பதால் எதிர்வரும் 23ஆம் தேதியை கூட்டத்திற்காக ஒதுக்க முடியும் என சஜித் பிரேமதாச அறிவித்ததை தொடர்ந்து அன்றைய தினம் கலந்துரையாடலை நடத்த தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்திலே நாமல் ராஜபக்ச நிச்சயமாக பங்கேற்க உள்ளதுடன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை தவிர எதிர்க்கட்சியில் உள்ள ஏனைய அனைத்து கட்சிகளின் பிரதிநிதிகளும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்பார்கள் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன என்றும் சொல்லப்படுகிறது. உண்மையில் அனுர அரசாங்கத்துக்கு எதிராக இப்பொழுது எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்று கூடுகிறது. அவர்கள் அரசாங்கத்தை வீழ்த்துவதற்காக அவர்கள் எல்லோரும் ஒன்று கூடுவதாகவே பல விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கின்றது. அந்த விடயங்கள் தொடர்பில் நாங்கள் எதிர்கால நிலைமை எப்படி என்று தொடர்ந்திருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் இந்த ஊழலுக்கு எதிராக அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதால் கடந்த காலங்களிலே நடைபெற்ற பிரச்சனைகளுக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்க அரசு துணிந்து வருவதால் இவ்வாறான பிரச்சனைகள் கிளம்பி இருக்கிறது. தென்னிலங்கையில் மட்டுமல்ல, வடக்கு கிழக்கிலும் கூட அவ்வாறான நிலைமைகளை அனுர அரசாங்கம் நிலைநாட்டி வருகிறது. பொதுவாக இந்த செம்மணி மனித புதைகுழி தொடர்பான விடயம் தொடர்பிலே அரசாங்கம் கவனத்தை செலுத்தி இருக்கிறது. அதே நேரத்திலே மக்களின் காணி விடுவிப்பு தொடர்பிலும் அது கவனத்தை செலுத்தி அந்த மக்கள் தங்களுடைய நிலங்களுக்கு மீண்டும் திரும்புவதற்கு அவர்கள் வசதியை செய்து கொடுத்தால் அந்த மக்களும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஏனென்றால் அவர்கள் தொடர்ந்து தங்கள் நிலத்தை விடுவிப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். போராட்டம் முடிந்து ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டு 17 வருடங்களை கடந்தும் அவர்கள் தங்களின் சொந்த வாழ்நிலங்களுக்காக இன்றும் போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்கள். அதற்கு இந்த அரசாங்கம் ஒரு முடிவை சொல்லி அந்த மக்கள் அந்த சொந்த மண்ணிலே குடியேறுவதற்கு வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். துப்பாக்கிச்சூட்டிலே உயிரிழந்த இலங்கையின் 35வது போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரத்னவின் உடற்கூற்று பரிசோதனை மற்றும் பிரேத பரிசோதனை நடவடிக்கைகள் நேற்று நடைபெற்றிருக்கின்றது. விசாரணையின் ஆரம்ப கட்டமாக கொழும்பு கிழக்கு முல்லேரியாவை சேர்ந்த நீதி மருத்துவ அதிகாரி முன்னாள் போலீஸ் மா அதிபர் வசித்த வீட்டிற்கு சென்று சம்பவ இடத்தை ஆய்வு செய்து தேவையான மருத்துவ குறிப்புகளையும் பதிவு செய்திருக்கின்றார். நீதி மருத்துவர் மற்றும் நீதவான் விசாரணைகளின் மூலம் இது தவறான முடிவு என அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டால் நடைமுறையில் உள்ள சட்டங்களின்படி அவரது உடலுக்கு போலீஸ் சீருடை அணிவிக்கவோ அல்லது போலீஸ் மரியாதை செலுத்தவோ முடியாது என்று போலீஸ் அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். இலங்கை போலீஸ் வரலாற்றில் போலீஸ் மா அதிபராக பதவி வகித்த ஒருவர் தவறான முடிவால் உயிரிழந்த முதல் சம்பவம் இதுவென்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதற்கு முன்பும் தவறான முடிவு செய்து கொண்ட எந்த போலீஸ் அதிகாரிக்கும் அதிகாரப்பூர்வ போலீஸ் மரியாதை வழங்கப்படவில்லை என்றும்
உயர் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. நேற்று முன்தினம் காலை, அதாவது 17ஆம் திகதி மாலபி தலகின பகுதியில் உள்ள அவரது வீட்டில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் அளித்த வாக்குமூலத்தின்படி ஆய்வு செய்ய வேண்டும் என்று கூறி முன்னாள் போலீஸ் மா அதிபர் தனது சேவை துப்பாக்கியை கேட்டிருக்கின்றார். பின்னர் ஒரு தண்ணீர் கொண்டு வருமாறு காவலரை வெளியே அனுப்பியிருக்கின்றார். அதன் பிறகு துப்பாக்கி சத்தம் கேட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆரம்ப விசாரணைகளில் அவரது மார்பு பகுதியில் ஒரு தோட்டா பாய்ந்திருந்தது தெரிய வந்திருக்கின்றது. இந்த சம்பவ இடத்திலேயே அவர் ரிவால்வர் கைப்பற்றப்பட்டு மேலதிக விசாரணைக்காக போலீசாரால் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றது. போலீசாரின் தகவலின்படி நேற்று முன்தினம் காலை வழக்கம் போல தனது 2 பாதுகாப்பு அதிகாரிகளுடன் உடற்பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார். காலை சுமார் 7:30 மணியளவில் வீட்டிற்கு திரும்பிய சிறிது நேரத்தில் துப்பாக்கி சத்தம் கேட்டது. உடனடியாக குடும்பத்தினரும் அயலவர்களும் பாதுகாப்பு அதிகாரிகளின் உதவியுடன் அவரை இந்த இரத்த காயங்களுடன் முல்லேரியா மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் அவர் ஏற்கனவே உயிரிழந்திருந்ததாக மருத்துவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். உயிரிழக்கும் போது அவர் 60 வயதை கடந்திருந்ததுடன் 2 மகன்களின் தந்தையாக இருந்தார். சம்பவம் குறித்து தகவல் கிடைத்தவுடன் தலங்கம போலீசார் மற்றும் பல உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். நீதியியல் நிபுணர்கள், காய்ரேகை நிபுணர்கள் உள்ளிட்ட குழுக்கள் அறிவியல் ஆதாரங்களை சேகரித்திருக்கிறார்கள். தற்போதைய போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வி.எஸ். சூரியவின் உத்தரவின் பேரில் 2 சிறப்பு போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டு அவரது மனைவி, பிள்ளைகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. போலீஸ் வட்டாரங்களின் தகவலின்படி அண்மை காலமாக அவரது குடும்பத்தில் ஏற்பட்ட கடுமையான மன அழுத்தமும் குடும்ப தகராறும் இந்த துயரமான முடிவிற்கு காரணமாக இருந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது. அவரது மகனின் விவகாரத்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்ததாகவும் அதோடு குடும்ப வன்முறை குற்றச்சாட்டின் அடிப்படையில் பெண்கள் மற்றும் சிறுவர் பாதுகாப்பு பிரிவிலும் முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. தான் பல ஆண்டுகள் கண்ணியமாக வழிநடத்திய போலீஸ் அமைப்பை தனது குடும்ப விவகாரத்தில் நடந்து கொண்ட விதமும் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளும் அவரை மன ரீதியாக மிகவும் பாதித்ததாக நெருங்கியவர்களிடம் தெரிவித்திருக்கின்றார் அவர். வாழ்க்கையில் இறுதிக்கட்டத்தில் எதிர்கொண்ட இந்த குடும்ப பிரச்சனை மற்றும் அதனால் ஏற்பட்ட சமூக அவப்பெயரை தாங்க முடியாமல் அவர் கடுமையான மனவேதனையில் இருந்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. சி.டி. விக்ரமரத்ன மத நம்பிக்கையுடன் வாழ்ந்தவர். அவர் இறைச்சி உணவுகளை தவிர்த்ததுடன் மது மற்றும் புகைப்பழக்கங்களில் இருந்து முற்றிலும் விலகி வாழ்ந்ததாகவும் கூறப்படுகிறது. அவருடன் போலீஸ் பயிற்சியில் இணைந்து பயின்ற ஓய்வு பெற்ற பிரதி போலீஸ் மா அதிபர் ஜெகத் பொன்சேகா போலீஸ் மா அதிபராக இருந்த காலத்திலும் அவர் தியான நிகழ்ச்சியில் பங்கேற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் எனக்கு கூட ஒரு புதிய விடயமாக இருக்கிறது. ஒரு போலீஸ் அதிகாரி இந்த மதுவுகளை தவிர்த்திருக்கின்றார் மற்றும் புலால் உண்பதையும் அவர் தவிர்த்திருக்கின்றார். உண்மையில் இது ஒரு அதிசயமான ஒரு விடயமாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் நான் அவ்வாறு சிங்கள பகுதியிலே இருக்கக்கூடிய போலீஸார் அவ்வாறு இருந்ததாக எனக்கும் உண்மையில் தெரியவில்லை. இது ஒரு புதிய விடயமாக அவர் ஒரு இறை நம்பிக்கை உடைய ஒரு மனிதராக வாழ்ந்திருக்கின்றார். நாங்கள் கடற்றொழிலாளர் தொடர்பிலான ஒரு செய்தியை பார்த்தால், கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகரன் யாழ் மாவட்டத்தில் முறையற்ற சூழலுக்கு ஒவ்வாத கடல் அட்டை பண்ணைகளை பிரதேச செயலக அதிகாரிகளுடன் இணைந்து ஊக்குவித்து கடற்றொழிலாளர்களின் அடையாளங்களை அளிக்க முற்படுவதாக முன்னாள் கடற்றொழில் சமாசத்தின் தலைவர் அன்னலிங்கம் அன்னராசா குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். யாழில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் நேற்று சனிக்கிழமை வடக்கு கடற்றொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினை தொடர்பில் தெற்கை சேர்ந்த மக்கள் போராட்டம் முன்னணியுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். வடக்கு மாகாணத்துக்கு ஒவ்வாத சீன கடல் அட்டை பண்ணைகளை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் ஊக்குவிப்பது எமது கடற்றொழில் மக்களை கருவறுக்கும் செயற்பாடாக பார்க்கிறோம் என்றும் இந்த செயற்பாட்டுக்கு பிரதேச செயலகங்களில் உள்ள உயர் அதிகாரிகளும் உடந்தையாக இருப்பது கவலையை உண்டு பண்ணுகிறது என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார். ஒரு பிரதேசத்தின் அரச காணிகளுக்கு அந்த பிரதேசத்தின் உடைய